ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் நெக்ஸ்ட்டு லெசன் பார்த்திங்கன்னா த டைகர் அண்டு த மஸ்கிட்டோ, புலியும் கொசுவும். ரீட் அண்ட் ஆக்ட் அவுட் திஸ் ஸ்டோரி. இது ஒரு கதை. இந்த கதை எப்படின்னா, எ டைகர் வாஸ் டோசிங் அண்டர் எ ட்ரீ. ஒரு மரத்துக்கடியில் ஒரு புலி தூங்கிக்கிட்டு இருந்ததா. டோசிங், DOZING, டோசிங்னா தூங்குறது, ஸ்லீப் அர்த்தம். சரியா? எ மஸ்கிட்டோ கேம் பஸ்ஸிங் பை. ஒரு மஸ்கிட்டோ அந்த பக்கம் சத்தம் கொடுத்துட்டு வந்தது. மஸ்கிட்டோ எப்படி சத்தம் கொடுக்கும்? பஸ்ஸுன்னு. த டைகர் செட், SAID, செட்டுன்னா சொல்கிறது. ஹே மஸ்கிட்டோ, MOSQUITO, மஸ்கிட்டோ கோ அவே, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லுதான். த மஸ்கிட்டோ செட், அதுக்கு கொசு என்ன சொல்லிச்சான்? Why should I go away? நான் எதுக்கு போகணும்? Why should, SHOULD, should I go away? நான் எதுக்கு போகணும்? I am not afraid of you. உன்னை பார்த்து எனக்கு பயம் இல்லை. The tiger was angry. புலிக்கு கோவம் வந்துருச்சு. He hit out with his paw. புலி அதோட கூர்மையான நகம் வச்சு அந்த பாதத்தை வச்சு என்ன செய்தான்? கொசுவை அடிக்குதான். அப்படி சுண்டி விடுற மாதிரி, எப்படி அடிக்கிற மாதிரி போகுதான். ஓகேவா? பேஜ் நம்பர் 91ல் தட் எ டைகர் வாஸ் டோசிங் அண்டர் எ ட்ரீ. எ மஸ்கிட்டோ கேம் buzzing by. The tiger said, hey mosquito, go away. The mosquito said, why should I go away? I am not afraid of you. The tiger was angry. He hit out with his paw. Next pageல பார்த்தீங்கன்னா, the mosquito flew off. பறக்குது. The paw struck his own cheek. அது பறக்கும்போது அதோட தாடையிலேவும் கன்னத்திலே என்ன செஞ்சிச்சான்? சீக்கு, கன்னத்திலே பராண்டிக்கிடுச்சு. கொசு அங்கிட்டு போகையும் இது இப்படி அடிக்கிறேன்னு சொல்லி அது என்ன செஞ்சிச்சான்? அதோட முகத்திலே கீச்சிக்கிடுச்சு. உங்கள் புக் பேஜ் நம்பர் 92ல் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து த ப்ளோ ஸ்க்ராப்டு ஹிஸ் சீக். அப்படியே அதோட தாடையிலலாம் அப்படியே ஸ்க்ராப்பு கீச்சிருச்சு. இட் பிகேன் டு ப்ளீடு. ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. த மஸ்கிட்டோ பஸ்ட் அவே. திரும்பியும் என்ன பண்ணிச்சான்? அப்படியே அங்கிட்டு இங்கிட்டும் போய்கிட்டே இருந்துச்சான். த டைகர் ஸ்ட்ரக் வித் ஹிஸ் அதர் பா. அடுத்த காலை வச்சு திரும்பி அந்த பக்கம் செய்ய, இந்த பக்கமும் அதோட முகத்தில் அதுவாகவே திஸ் டைம் டு ஹீ ஹிட்ஸ் ஹிம்செல்ஃப். இந்த பக்கம் என்ன செஞ்சிச்சான்? அதோ அப்படியே ரெண்டு பக்கமும் அப்படியே கீச்சி ரத்தம் வர்ற மாதிரியே ரத்தம் வந்துக்கிட்டு இருந்துச்சான். த டைகர் வாஸ் ஹெல்ப்லெஸ். அதுக்கு ரொம்ப டயர்டாகிருச்சு. இந்த மஸ்கிட்டோ கண்டினியூடு டு பஸ். திரும்ப அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டே சுற்றிக்கிட்டே இருந்ததா. த டைகர் காட் அப் அண்டு குவைட்லி வாக்ட் அவே. என்ன செஞ்சிச்சான்? எந்திரிச்சு மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிருச்சான். இந்த மஸ்கிட்டோ கால்ட் அவுட். இப்போ கூப்பிடுது. ஆஃப்டர் ஹிம், டோன்ட் பி ஸோ ப்ரவுட் மை ஃப்ரெண்ட். Everyone great in his own way. Everyone is great in his own way. எல்லாரும் அதாவது பாதையிலே போய்கிட்டே இருந்தால் ஒன்றும் இல்லை. எதையுமே என்ன பண்ணக்கூடாது? இது பண்ணக்கூடாது, கர்வம் கொள்ளக்கூடாது. நான் தான் பெரியவேன்றத கர்வம் கொள்ளக்கூடாது அப்படின்னு இந்த ஸ்டோரியோட அர்த்தம். சரியா? கடைசியில் அது எந்திரிச்சு அந்த போகுதா? ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரியை நீங்கள் ரீட் பண்ணணும். பேரண்ட்ஸ் கொஞ்சம் சின்ன சின்ன வேர்ட்ஸையாவது உங்கள் குழந்தைகளை வாசிக்க வைங்க. ஓகேவா? அந்த ஸ்டோரி அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஒரு டைகர் மரத்துக்கடியில் தூங்கிக்கிட்டு இருந்தது. அப்போ ஒரு கொசு வந்தது. பஸ்ஸிங் பை அப்படியே சவுண்டு கொடுத்துட்டே வருது. அங்கிட்டு போன்னு சொல்லியும் அது என்ன செய்தான்? போக மாட்டேங்குது. நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படிங்கும் போதில், பாரு எனக்கு கூர்மையான நகை இருக்குது, அதை வச்சு உன்னை என்ன செய்ய போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிற மாதிரி சுண்டி விடுற மாதிரி வருதான். ஆனால் கொசு அது முகத்துலேட்டு வரையும் அது முகத்திலே தன்னோட கையை வச்சு தன்னோட இதை வச்சேவும் கீச்சிக்கிடுச்சான். ஸோ ப்ளீடு, இட் பிகேன் டு ப்ளீட். ரத்தம் வர ஆரம்பிக்குது, ப்ளீடிங். உடனே கடைசியில் அது ரொம்ப டயர்டாகி என்ன செஞ்சிருச்சான்?
காட் அப் அண்டு குவைட்லி வாக்ட் அவே. எந்திரிச்சு மெதுவாக நவண்டு போய்க்கிடுச்சு. இப்போ மஸ்கிட்டோ என்ன சொல்லுதான்? டோன்ட் பி ஸோ ப்ரவுடு, கர்வம் கொள்ளக்கூடாது அப்படின்றத சொல்லுது. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டோரியை நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா?